பிஜேபியில் இருக்காரு, அவங்க அண்ணாமலையோட மைத்துனர் இன்னைக்கு மணல் கட்டுறாரு. அவர் என்ன கம்பெனி நடத்துறாரு? மணல் கட்டு. அதையா நீங்கள் கேள்வி கேட்கல? அவரோட பேர்னா நீ புதுசாக சொல்கிறீங்க, ஆதாரம் இருக்கான்னு இருக்கு ஆதாரம் இருக்கு. நீங்கள் பாருங்கள், அண்ணாமலையோட மைத்துனர் தான் வந்து ஒரு பெரிய இதில் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை 1000 டன்னு வந்து மணலை கொள்ளடிக்கிறாங்க. இல்லை உண்டா இல்லையான்னு பதில் சொல்லுங்க. இல்லை, அண்ணாமலை வந்து என்ன மாதிரி வந்து ஒரு தலைவர், அப்பற்ற தலைவர் யாருமே கிடையாதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இது வந்து ஒரு பணின்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுங்க? ஆதாரம் கேட்பாரு. ஆதாரம் நான் கொடுக்குறேன், என்கிட்ட இருக்குது ரெக்கார்ட்ஸு. அண்ணாமலை ஃபைல்ஸு நான் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போ பண்ணிட்டு வரேன். ஒன்றுனா இப்போ தான் எடுத்துகிட்டு இருக்கேன். அண்ணாமலை கூடிய சீக்கிரம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தைரியமாக வந்து சவால் விடுறாங்களா? நீங்கள் வந்து ஒரு ஊழலற்றவரா அப்படின்றது நீங்கள் சவால் விடுறீங்களா அண்ணாமலை? ஆமாம், அதுதான் சொல்கிறேன். நான் வந்து அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தால், அவர் வந்து இதுக்கு நிரூபிக்க தயாராக இருந்தால், அண்ணாமலை உங்கள் பெயராலே நான் ஒரு அண்ணாமலை ஃபைல்ஸ் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கூடிய விரைவில், இன்னும் டேட்டு நான் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, ஆனால் கூடிய விரைவில் உங்களோட ஃபைல் வெளியே வரப்போகுது. அது நான் வெளியிடுறேன். இப்போ அவர் வந்து எல்லாரோட ஃபைல்ஸ் ஆதாரத்தோட வந்து நிரூபிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு நீங்கள் வெளியிடலன்னா நான் அது ஆதாரத்தோடு நான் நிரூபித்து அதை நான் வெளியிடுகிறேன். இப்போ இந்த ஸ்கூல்ஸ் வந்து முடிஞ்சா நீ கேஸ் போட்டுங்க, முடிஞ்சா என் மேலே கேஸ் வழக்கு தொடருங்க.